இது நம்ம சிவம் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம தமிழர்கள்னால நம்மளுக்கு எல்லாருமே தமிழர்கள் வீர ஆயுதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழர்களோட ஆயுதத்துல ஒரு ஆயுதம் தான் இப்ப வளரிங்கிறாங்க. அந்த ஆயுதத்தை பேர் அந்த சொன்னது வளரி. இப்ப ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அந்த பூமராங்கிற ஒரு இதை வச்சு அவங்க விளையாட்டு போல யூஸ் பண்றாங்க. அந்த தமிழ்நாட்டுல இருந்து போன அந்த வளரியோட மாடல் தான் அமெரிக்கா, ஆப்பிரிக்கால பூமராங்கிற ஒரு இதா உருவாயிருக்கு. எப்படின்னா, மதுரையில சிங்கம்பட்டிங்கிற ஊர்ல கடம்பவேல் ராஜா 14ஆம் நூற்றாண்டுல இது பண்ணியிருக்காரு. அவரோட காலத்துலதான் வளரி உருவானது. வளரியோட இது போட்டு அந்த இப்ப செய்யற வளரி, அருவாக்கு செய்யற வளரி பாத்தீங்கன்னா அது நல்ல வளரி தான். ஆனா அது வெயிட்லெஸ் இருக்கும். ஆனா அந்த காலத்துல பார்த்த வளரி அது நல்ல இரும்புனா தூக்கி வீசினா எதிரியோட கழுத்தை இது பண்ணீங்க. சீமராஜா படம் பார்த்துருப்பீங்க, அதுல உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. வளரி தமிழோட ஆயுதத்துல அதுவும் ஒண்ணு. அந்த வளரி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது வெயிட்லெஸ் கம்மியா இருக்கும். இப்போ இப்படி வீசுனீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வரையும் தான், லாஸ்ட் வரையும் போயிட்டு நம்ம கைக்கு வரும். அப்படி போயிட்டு நம்ம இந்த கையில பிடிக்கணும். அது பிடிக்கலன்னா நம்மளுக்கு டேஞ்சரஸ். ஏன்னா அது நம்மளே சரியா பிடிக்க கத்துக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கே அது இதாக முடிஞ்சிடும். அந்த வளரி எப்படின்னா கடம்பவேல் ராஜா உருவாக்கி பயன்படுத்திருக்காரு. அதாவது முஸ்லிம் மதுரையாண்ட அலாவுதீன் கில்ஜிங்கிற ஒருத்தர் இது பண்ணிருக்காங்க, போர் தொடுத்திருக்காங்க. அதனால எப்படி பண்ணிருக்காங்கன்னா, வளரி இருக்குதுல்ல அதை வச்சு அந்த போருக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 50,000 வீரர்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட 20,000 வீரர்கள் தான் இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லார்ட்டையும் வளரி வீச தெரியும். கடைசியில தான் அந்த நீங்க படம் பார்த்திருப்பீங்க, புரியும். வளரி நம்ம தமிழ்நாட்டுல ஈட்டி, பால், வளரி, அருவாள் போன்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வளரிங்கிற அந்த ஒரு பொருள் கடம்பவேல் ராஜால இப்ப அமெரிக்கா விளையாட்டு பொருளை யூஸ் பண்றாங்க. இன்னமும் தமிழ்நாட்டுல அது சொல்லி தரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வளரி இது பண்ணணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி வீசுற வேகத்தையும் அது சுத்தி உங்க கைக்கு வர இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் வளரியை உன்னால விட முடியும். நீங்க செஞ்சு பார்க்கணும்னா ஹவு டு மேக்கிங் பேப்பர் பூமராங் அண்ட் வளரி நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். அந்த வளரி செய்யறது ஒருத்தர் நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், சைனாலேயே ஏதோ ஒரு ஊர்ல இந்த மாதிரி வளரியே அட்டையில செஞ்சு விட்டுருக்காங்க. அதையும் நான் பார்த்தேன். அதுக்கு நாங்க லைக் கொடுத்தேன். அந்த வளரி எப்படின்னா, எதிரியோட ரெண்டு சைடு கூர்மையா இருக்கு. எதிரியோட கழுத்தை சீவிட்டு மறுபடியும் நம்ம கிட்டே வரும். அது வரதுனால நமக்கு சரியா பிடிச்சுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கே அது டேஞ்சரஸா முடிஞ்சிடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.